அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அனுரகுமார திசநாயக்க இலங்கையோட புதிய அதிபரா பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையா மக்கள் முன்பாக பேசியிருக்காரு. அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இலங்கையில ஊழல் மோசடிகள்ல ஈடுபட்டவங்க வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல முடியாதபடி சில நடவடிக்கைகளை அங்கு மேற்கொண்டிருக்காங்க. இலங்கை அதிபருக்கு இந்திய எம்பி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதம். இலங்கையில அதானி திட்டம் என்ன ஆகும்? இலங்கையோட புதிய பிரதமர் யார் தெரியுமா? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பொறுப்பேற்றதற்கு பிறகு நேற்று இரவு முதன்முறையாக மக்களுக்கு அவர் உரையாற்றியிருக்காரு. அதில் அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிங்களவராக இருந்தாலும், தமிழராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், மலேயராக இருந்தாலும் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்று பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நாட்டின் பொருளாதாரத்தில் ஸ்திர நிலையையும் நம்பிக்கையையும் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க உள்ளோம். தற்போது நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் பண்புகளையும் மாற்ற உள்ளேன். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எனது எதிர்பார்ப்பு. அதற்கான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டங்கள் எங்களிடம் உள்ளது. அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு செழிப்பான நாட்டை கட்டி எழுப்புவோம் அப்படின்னுட்டு பேசியிருக்காரு. கடந்த 2019 நவம்பர்ல இலங்கையில நடைபெற்ற அதிபர் தேர்தல்ல கோத்தபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றதிலிருந்து அனுரகுமார திசநாயக்க ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தாரு. அதனைத் தொடர்ந்து இலங்கையில 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக அங்கு பொதுமக்கள் நடத்தின போராட்டங்கள் அனைத்திலும் அனுரகுமார திசநாயக்க முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இதனால இலங்கையில மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மத்தியில அனுரகுமார திசநாயக்கவுக்கு ஆதரவு பெருகுச்சு. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெறும் 3% வாக்குகளை மட்டுமே பெற்ற அனுரகுமார திசநாயக்க தற்போது அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அனைவரையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்காரு. அனுரகுமார திசநாயக்க அதிபர் ஆனதுமே இலங்கையில பல்வேறு ஊழல் மோசடிகள்ல ஈடுபட்டவங்க எல்லாருமே நாட்டை விட்டு தப்பி ஓடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் விமான நிலையங்கள்ல பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா 30 பேருடைய பெயர் மற்றும் அவங்களுடைய விவரங்கள் விமான நிலையங்கள்ல கொடுக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட அது தொடர்பான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கான். கொழும்பு விமான நிலைய அதிகாரிகளால சில அரசியல்வாதிகள் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க, திருப்பி நாட்டுக்கே அனுப்பப்பட்டிருக்காங்க. இதற்கு பிறகு கடந்த ஆட்சி காலகட்டங்கள்ல ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் விரைவாகவே தொடங்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் இலங்கையின் புதிய அதிபருக்கு மயிலாடுதுறை எம்பி கடிதம் ஒன்றை எழுதியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மீனவர் கிராமத்தை சேர்ந்த செல்லதுரை அப்படிங்கிறவருக்கு சொந்தமான விசைப்படகு 4 ஃபைபர் படகுகள்ல கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி 43 மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்திருக்காங்க. அவர்களில் சிலர் இலங்கை நெடுந்தீவுக்கு பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்த போது எல்லை தாண்டி வந்ததா சொல்லிட்டு அவங்கள இலங்கை கடற்படையினர் கைது பண்ணியிருந்திருக்காங்க. ஜூலை மாதத்துல இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது இது 2வது முறையா நடக்குது. கடந்த 1ஆம் தேதி தனுஷ்கோடி மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இப்போது 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை கைது செய்யறது அப்படிங்கிறது வாடிக்கையாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஆக அதற்கேற்ற மாதிரி புதிய அதிபர் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இதற்கும் அதிபர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறது விரைவிலேயே தெரிய வரும். அடுத்ததான் இலங்கையோட புதிய அதிபரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானி குழுமம் இலங்கையில செய்ய இருக்கிற அந்த காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இந்த திட்டமானது இந்திய கடல் எல்லைக்கு பக்கத்துல தமிழ்நாட்டோடைய கடல் பரப்பை ஒட்டிய தீவுகள்ல அமையக்கூடிய ஒன்று. முதல்ல சீனாவுக்கு தான் இந்த திட்டம் வழங்கப்படுவதா இருந்தது. பிறகு இந்தியாவோட எதிர்ப்புகளுக்கு அப்புறமா அதானி குழுமத்துக்கு இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஜனாதிபதி ஆனேன் அப்படின்னா கண்டிப்பா அதை ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அனுரகுமார திசநாயக்க.
அதானி குழுமத்துக்கு சொந்தமானது தான் இந்த திட்டம் அப்படின்னாலும் கூட இந்தியாவோட இருப்பு மற்றும் செல்வாக்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகவே வந்து இந்தியாவால பார்க்கப்படுது. இலங்கையில காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதானி குழுமம் 20 ஆண்டு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. 3600 கோடி ரூபாயை வந்து முதலீடும் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு 1048 ஜிகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஆண்டுக்கு 8 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டதுல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னுட்டும், அது போக சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்துக்கு வந்து தடை விதிக்கிறதுக்கு அந்த நாட்டு உச்சநீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் கூட இலங்கையில மின்சார தட்டுப்பாடு அதிகமாகவே நிலவுது. 2022ஆம் ஆண்டு மிகப்பெரிய மின்வெட்டுல வந்து இலங்கை மக்கள் சிக்கி தவிச்சாங்க. நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரத்துக்கு மேல மின்வெட்டு நிலவியது. எனவே அதானியோட இந்த மின் உற்பத்தி திட்டம் அப்படிங்கிறது இலங்கைக்கு ஒரு அவசர தேவையாகவே இருக்குது. ஆக இந்த திட்டம் தொடர்பாகவும் புதிய அதிபர் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. அடுத்ததா இலங்கை பிரதமரா ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டிருக்காங்க. புதிய அதிபர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் புதிய அரசு அமையறதுக்கு ஏத்த மாதிரி பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்தன தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவருடைய தலைமையிலான அமைச்சரவையும் வந்து பதவி விலகிட்டாங்க. இதனை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரிணி அமரசூரிய இடைக்கால பிரதமரா நியமிக்கப்படுவதா அதிபர் அனுரகுமார திசநாயக்க வந்து அறிவிச்சிருக்காரு. அதிபர் முன்னிலையில ஹரிணி அமரசூரிய பதவியேற்றிருக்காங்க. இலங்கையோட 16வது பிரதமரா அவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. நீதி, கல்வி, தொழிலாளர், தொழில், சுகாதாரம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது போக மேலும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய, தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகிய 3 பேர் அடங்கிய அமைச்சரவையும் வந்து பதவியேற்றுக்கிட்டாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது சிறிமாவோ பண்டாரநாயக்க. இவங்க 1960 இலங்கையோட பிரதமரானாங்க. இலங்கையோடைய முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உலகின் முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு இருக்கு. அவங்கள தொடர்ந்து 1994ஆம் ஆண்டு அவங்களுடைய மகள் சந்திரிகா குமாரதுங்க சிறிது காலம் பிரதமர் பதவியில இருந்தாங்க. பின்னர் அதிபர் தேர்தலில் வெற்றியும் பெற்றாங்க. சந்திரிகா குமாரதுங்க அதிபரானதை தொடர்ந்து அவருடைய தாய் சிறிமாவோ பண்டாரநாயக்க 1994 இருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் பிரதமர் பதவியில இருந்தாங்க. 24 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு பெண் பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய மூத்த தலைவரான ஹரிணி அமரசூரிய ஒரு கல்வியாளர், மனித உரிமை ஆர்வலரும் கூட. கடந்த 2019ஆம் ஆண்டு அதிபர் தேர்தல், 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய அதிபர் தேர்தல் ஆகியவற்றில அனுரகுமார திசநாயக்கவுக்கு ஆதரவா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஹரிணி அமரசூரியவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதிருந்தே சொல்லப்பட்டுகிட்டு இருந்த நிலையில் தான் தற்போது அவங்க பிரதமராகவே மாறி இருக்காங்க. அடுத்ததான் இலங்கையில நாடாளுமன்ற பதவிக்காலம் நிறைவடைகிறதுக்கு 10 மாதங்கள் உள்ள நிலையில நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவிட்டிருக்காரு. இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற போகுது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். தேர்தலுக்கு பிறகு புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21ல கூடும் அப்படின்னுட்டு இலங்கை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.